மலேசியாவில் மீண்டும் ஃபார்முலா 1 கார் பந்தயம் நடத்தப்படுமா என்பது குறித்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பிற்கு இன்று விடை கிடைக்கவுள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல் காரணமாக கத்தார் மற்றும் அபுதாபியில் இவ்வாண்டு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நடைபெறவிருந்த F1 பந்தயங்கள் ரத்து செய்யப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் நேற்று பினாங்கு புக்கிட் மிர்தாஜாமில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் சிரித்தபடியே இன்று ஞாயிற்றுக்கிழமை பதிலளிப்பதாக தெரிவித்துள்ளார். மலேசியா கடைசியாக கடந்த 2017ஆம் ஆண்டு செப்பாங் சர்வதேச சுற்றுப்பாதையில் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியை நடத்தியது. அதன் பின்னர் போட்டியை நடத்தும் செலவுகள், உரிம கட்டணத் தொகை காரணமாக அந்த போட்டி மலேசிய காலண்டரில் இருந்து நீக்கப்பட்டது. இந்நிலையில் மலேசியாவில் ஃபார்முலா 1 போட்டி மீண்டும் நடைபெறுமா என்ற கேள்விக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரசிகர்கள் இன்று ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.